இப்போ நம்ம கார் பேட்டரிஸ் தான் இப்போ எடுத்து ரீஜெனரேஷனுக்கு கொடுக்க போகிறோம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரூஃபோட உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த பேட்டரியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. 4500 5000 கொடுத்து புது பேட்டரி மாற்றுறதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். என் பேட்டரி நீங்கள் புதுசு பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப 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 நன்றி. டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறவங்களுக்கு நீங்களே கஸ்டமரும் கொடுத்துருவீங்க. கஸ்டமரும் இப்போ கொடுத்துருக்கோம். சூப்பர் சார், ரொம்ப அருமையாக இருக்குது சார் இந்த விஷயம். அதனால எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து குறைஞ்சது ஒரு 40,000 பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே சார், இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா பேட்டரி இல்லாத வீடும் இல்லை மாதிரி வருது பாருங்களா. சரி சார், சரி ப்ராசஸர் நடந்துகிட்டு இருக்கு. எடுத்துடலாமா? முடிஞ்சிருச்சுங்களா? எப்படி சார்? சார் சார்ஜிங் போடல, ரீஜெனரேஷன் போட்டிருக்குது. ஆமா, இப்போ இவ்வளவு நேரம் தான் ஆயிருக்கு. சரிங்க, 4 மணி நேரம் கண்டிப்பா ஓடணும் இது. ஓ அப்படியா? இங்கதான் செட்டில்டா நானு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க வெறும் ரீசார்ஜ் தான் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எதுவும் ஒரு புது உயர்லாம் கொடுக்கல பேட்டரிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றேன்? சரி சார், இது என்ன கன்சியூம் பண்ணுது? வெறும் கரண்ட் தான் கன்சியூம் பண்ணுதா இல்ல வேற எதுவும் கன்சியூம் பண்ணுதா? இது இல்ல, இது வந்து கரண்ட் கன்சியூம்னாலும் இதனுடைய மெத்தடு வேற. ஓகே, ரீஜெனரேஷன் ப்ராசஸ்க்கு போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேட்டரியில ஹார்ட் வீக்கா இருந்துச்சு, இப்போ ஹார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிஷன்ல உங்க பேட்டரி வந்து ஆமா வந்திருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ நம்ம புதுசு பண்ண போறோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டீடைலா மாறுமா? இதே மாதிரி டெஸ்ட் எடுப்போம். எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அதுல ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஓகே சார், போய் பாத்துருவோமா? பேட்டரி எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் கொடுத்துறீங்க. சூப்பர் சார், சூப்பர். ஊர்ல இப்போ உங்களோட பிரான்சைசி அவைலபிள் இருக்கு. இப்போ யாருக்காவது ரீஜெனரேஷன் பண்ணணும், பேட்டரி போயிருச்சு, இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு போய் ரீஜெனரேஷன் பண்ணி கொடுக்கணும்னா எங்க லொகேஷன்ல நீங்க அவைலபிள் இருக்கீங்க போய் கொடுக்குறதுக்கு? பெங்களூர்ல இருந்து யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பகி காரோட பேட்டரி, சரி லெட் ஆசிட் பேட்டரி, அவங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பெங்களூர் நான் போய் அந்த பேட்டரி எல்லாம் செக் பண்ணிட்டு பண்ணி கொடுக்குறோம். ஏறக்குறைய 24 பேட்டரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். கேரளால இருந்து, கர்நாடகால இருந்து, ஆந்திராவில இருந்து கூட கால் வருது நமக்கு. சூப்பர் சார். எப்ப அங்கெல்லாம் அனுப்ப போறீங்க? ஒவ்வொரு பேட்டரி 50,000 60,000 போட்டு வாங்கி வச்சிருப்பீங்க, பெரிய பெரிய பேட்டரிஸ்லாம். அதெல்லாம் சப்போஸ் லைஃப் முடிஞ்சதும் தூக்கி மட்டும் போட்டாங்க. என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி பிசினஸ் பண்றது, எப்படி இது மூலமா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க சார். இவ்வளோ ஒரு அருமையான பிசினஸை கொடுத்துருக்கீங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிசினஸ் vlog. நம்ம சேனலோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு பொருள் எங்கே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது, புது பிஸ்னஸ் என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பேட்டரி கார், 2 வீலர், இன்வெர்டர், இந்த மாதிரி பேட்டரிஸ், லெட் ஆசிட் பேட்டரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அது வந்து ஒரு லைஃப் பார்த்தீங்கன்னா 3 to 4 வருஷம் வரும். அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அந்த பேட்டரியை ரீஜெனரேஷன் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு, அதாவது அதோட லைஃப் 3 வருஷத்துல முடிஞ்சிடும் நீங்க நினைச்ச பேட்டரியை அதுக்கு புது உயிர் கொடுத்து அடுத்த 3 வருஷம் செயல்பட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில்ஸ் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நிறைய பேர் ஃப்ரான்ச்சைசி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அதில் ஃபுல்லாக டெக்னிக்கல் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே அந்த வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. இன்னைக்கு அந்த வீடியோவை நம்ம திருப்பி பண்ணுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதில் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, இது எப்படி பாசிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக என்னோட ஓன் பேட்டரியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு லைஃப் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் யார் ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்கா, எங்கெங்கே இதோட ஃப்ரான்ச்சைசிலாம் அவைலபிள் இருக்குது, நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் போய் உங்களோட பேட்டரியை புதுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ டாபிக்குள்ள போகலாம். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். வரேன் சார். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா கண்டிப்பா சார், ரொம்ப நாள் ஆச்சு. மீண்டும் ஓகே. இப்போ உங்களோட வீடியோ நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லையா? ஆமாங்க. ரொம்ப வரவேற்பு இருந்தது. நிறைய மக்கள் எங்கிட்ட எக்கச்சக்கமான கொஸ்டின் கேட்டு தள்ளிட்டாங்க. போன் எனக்கு உங்களுக்கு அடிக்கிறத எனக்கு நிறைய அடிச்சாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு இருந்து சார். ஆமா, வீடியோவை பார்த்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஓகே சார். நிறைய பேர் நம்ம கிட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்க. சந்தோஷம் சார், சந்தோஷம். ரொம்ப எல்லாத்துக்குமே சந்தோஷம் இந்த மாதிரி வீடியோ பார்த்ததுல. சரிங்க சார். ஒரு புது பிசினஸ் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பா எல்லாரும் வரவேற்பாங்க சார். வாங்க சார், உள்ள போய் பேசலாம். ஓகே வாங்க. கிளீனா தெரியுதுலண்ணே கேமரா? ஆஃப் பண்ணிக்கோங்க.
வரேன் சார். உட்காருங்க. ஓகே, மறுபடியும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், எப்படி இருக்கீங்க? பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே சார். ஓகே சார், நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க, நீங்க யாரு, என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லி புதுசா பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஜேசிகே பேட்டரி ரீஜென்ரேட்டர்ஸ் 3 வருஷம் 4 வருஷம் ஆன இன்வெர்டர் பேட்டரிஸு, கார், பைக், ஸ்கூட்டரு, இந்த மாதிரி பேட்டரிஸ், ஆல் லெட் ஆசிட் பேட்டரிஸை வந்து நாங்கள் ரீஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அந்த பழைய பேட்டரிங்கெல்லாம் வந்து நார்மலாக வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்போது இன்வெர்டர் பேட்டரிஸ் எல்லாம் வந்து அதிக பேக்கப் கொடுக்காது. அதுக்காக பழைய பேட்டரின்னு நினச்சிட்டு எல்லாம் தூக்கி ஸ்க்ராப் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த மாதிரி ஒரு சில பேட்டரி எல்லாம் வந்து நாங்கள் ரீஜென்ரேட் பண்ணி மறுபடியும் ரீயூஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். பேட்டரி ரீஜென்ரேஷன் மிஷினும் நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம். அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல வந்திருக்கு. முதலாக நாங்கள் தான் சேலத்தில் ஆரம்பித்தோம். சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, திண்டுக்கல், தேனி, பட்டுக்கோட்டை இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், கடலூர் வரப்போகுது. அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துக்கும் போய் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னைக்கு வரையும் என்னால் நம்ப முடியல. அவ்வளோ ஒரு அற்புதமான பிஸ்னஸ் இது. அது வேற விஷயம். இவ்வளோ நாளாக எல்லாரும் பேட்டரி ஒன்று காலியாச்சுன்னா தூக்கி தான் எறிஞ்சிட்டு இருந்தாங்க. அதையே ரீயூஸ் பண்ண முடியும், ரீஃபர்பிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வரவேற்கத்தக்க விஷயம். இன்னமும் என் மனசுக்குள்ள ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது சார். என்ன சார் இது எப்படி பாசிபிள், எப்படி முடியுது? மேஜிக் மாதிரி தோணுது எனக்கு இது பார்க்கும்போதே. ஸோ எனக்காக வேற ஏதாவது லைஃப் ப்ரூஃப் ஏதாவது காட்ட முடியும், எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. காரில் தான் வந்திருக்கிறீங்க. ஆமாம் சார். உங்கள் காரில் இருக்கிற பேட்டரி அதிகபட்சம் எவ்வளோ நாளைக்கு வரும்? என்னது மேக்ஸிமம் ஒரு 4 இயர்ஸ் வரும் சார். 4 இயர்ஸ் வரும். இப்போ அதுவே வந்து சில பேட்டரி எல்லாம் 1 வருஷம் 1.5 வருஷத்துலயே இதாயிடும், பேக்கப் கொடுக்காது, எடுக்காது. இப்போ அந்த மாதிரி பேட்டரியை நாங்கள் ரீஜென்ரேட் பண்ணி கொடுத்து மறுபடியும் யூஸ் பண்ண முடியும். அப்போ போட்டு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன் எல்லாமே. இப்போ அது என்ன கண்டிஷன்ல இருக்கு, அது எதுவும் ரீஜென்ரேஷன் பண்ண முடியும்? கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, உங்கள் வந்த உடனே அதனுடைய லைஃப் சொல்லிடும். அப்படிங்களா? டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் லைஃப் சொல்லிடும். சரி சார். எவ்வளோ லைஃப் இருக்கு, மறுபடியும் வந்து அந்த புது பேட்டரியோட பேக்கப் எவ்வளோ கொடுக்க முடியும், 100% சார்ஜ் எடுக்க ஆரம்பிக்கும். அப்படியா? இப்போ பழைய பேட்டரியில் உங்களுக்கு சார்ஜ் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 40% 50% தான் இருக்கும். அதுவே வந்து இப்போ நாங்கள் எங்கள் மெஷினில் வந்து இது பண்ணி போட்டு இது பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு 100% சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். சரி சரி சார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ என்னன்னா, ஏன் பேட்டரி வந்து ஆல்ரெடி டெட் கண்டிஷன், இன்னும் டெட் ஆகல, அந்த டெட் கண்டிஷன் தான் இருக்கு. அதை வந்து இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இதாகுது? நானும் என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு கரெக்டான விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும். கண்டிப்பாக சார், உங்க முன்னாடியே பண்ணி காமிக்கிறேன். சரி சார், வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க வியூவர்ஸ், இப்போ நம்ம கார் பேட்டரிஸ் தான் இப்போ எடுத்து ரீஜென்ரேஷனுக்கு கொடுக்க போகிறோம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு லைவ் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஆல்ரெடி இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா நான் போட்டு 3 வருஷம் ஆச்சு. அதோட பில் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிறது SF சோனிக் பேட்டரி தான். நம்ம பேட்டரி தான் கார்ல இருந்து கழட்டிட்டு இருக்காங்க அண்ணன். என்னண்ணே ரொம்ப தூரம் ஏறி இருக்கா? ஆமா, உள்ள இல்லை இந்த பொங்கி இருக்குமாங்களே அந்த மாதிரியா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. சரிண்ணே. இந்த பேட்டரியோட லைஃப் எத்தனை வருஷம் ஆச்சு போட்டுன்னு சொல்லி அவங்க டைரெக்டாக காட்ட முடியுமாண்ணே? உங்களுக்கு ஏதாவது டேட் எதுவும் போட்டிருப்பாங்களா இந்த பேட்டரியில்? டேட்டு போட்டிருப்பாங்க. எங்கே காட்டுங்க பார்ப்போம், மக்களுக்கு காட்டிடுவோம் லைவா. எங்கே போட்டிருக்காங்க டேட்டு காட்டுங்க. என்ன டேட்ண்ணே போட்டிருக்கிறதுல? இதில் தான் போட்டிருக்கோம் டேட்டு 2020. 2020 22 2022 வாங்கின பேட்டரிங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தான் கழட்டுறாங்க பாருங்க. கார்ல இருந்து பேட்டரியை கழட்டிட்டு வந்து முதல்ல என்னென்ன செக் பண்றோங்கிறத காமிக்கிறேன். ஓகே சார், காட்டிடுங்க. நம்ம பேட்டரி தான் பாருங்க மக்களே என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி. சார் இப்போ என்ன சார் பண்றாங்க? இப்போ மல்டிமீட்டரை வச்சு ஓப்பன் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத செக் பண்றாங்க. அப்படியா? ஆமாங்க சார். இந்த வோல்டேஜ்க்கு என்ன அர்த்தம்? 129.7க்கு 12.97. ரைட்டா வெளியே வோல்டேஜ் ஓப்பன் வோல்டேஜ் அபவுட் 12 வோல்ட் இருக்கு. என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப், ஓகே,
எங்ககிட்ட இருக்கிற ஹைட்ரோமீட்டரை வச்சு ஓகே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி Okay. உள்ள இருக்கிற ஆசிட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி செக் பண்ணுவோம். சரி சார். இப்போ அதை எப்படி இது பண்ணுறோன்றதை நீங்கள் பாருங்கள். ஓகே சார், காட்டுங்க பார்ப்போம். இப்போ வந்து அந்த வாட்டர்லாம் இது பண்ண போகிறாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அது பேர் பாருங்க. ஆசிட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. சரி சரி. டிஸ்டில் வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால அதை மேக்கப் பண்ணுறோம். சரி சார். எவ்வளோ அளவுக்கு கம்மியாக இருக்கு ஒரு லெவல், அதில் வந்து மினிமம் மேக்ஸிமம் லெவல்னு இருக்கு. சரி. அந்த மீடியம் இதில் மீடியமாக அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் போகக்கூடாது. சரி சரி. அதுக்காக அதை வந்து ரெடி பண்ணுறோம். சூப்பர் சார். பேட்டரியோட கண்டிஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். சரிங்க. அதில் பேட்டரியோட லைஃப் எவ்வளோ இருக்குது, எந்த கண்டிஷனில் பேட்டரி இருக்குது, சரி சரி, என்ன ஸ்டேட்டு, சார்ஜிங் ஸ்டேட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. அதில் செட்டிங் என்ன, கார் பேட்டரியா அப்படிங்கிற செட்டிங் இருக்குது. சரி. அதை செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பெராமீட்டராக செட் பண்ணிவிட்டு, சரி, இது பேட்டரி இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இது சிசிஏ கோல்டு கிராங்க் ஆன்ஸ்னுவாங்க. சரிங்க. சிசிஏ சிசிஏ ஒவ்வொரு பேட்டரிக்கும் நான் இருக்கு, அதுலேயே பேட்டரியிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பேட்டரியோடது வந்து 500 சிசிஏ கொடுத்துருக்கிறதுனால சரி, அதை 500 சிசிஏக்கு நம்ம மாத்துறீங்க, செட் பண்ணுறோம். ஸ்டாண்டர்டு. ஓகே, இது பண்ணிட்டீங்க. ஸ்டாண்டர்டு 500, அதனால பண்ணியாச்சு. அது அதனுடைய இந்த பேட்டரியோட கண்டிஷன் என்ன? ஆல்ரெடி இப்போ டெஸ்டிங் போட்டோம். டெஸ்டிங் போட்டு தான் டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, டெஸ்ட் ஆகி ரிசல்ட் வந்துருச்சு. என்ன சார் ரிசல்ட் வந்திருக்கு? இப்போ பேட்டரியோட லைஃப் ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கு? 56%. ஓ, 56% தான் பேட்டரி லைஃப் இருக்கு. சரி. இப்போ ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் வந்து 100% சார்ஜ் ஆயிருக்குது. எடுத்துக்க முடியும் இந்த ரிப்போர்ட்டை. சரிங்க. ஓ, இது பிரிண்டாவே கொடுத்துறீங்க. ஆல்ரெடி நம்ம பேட்டரி எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் கொடுத்துறீங்க. பிரிண்டே. சூப்பர் சார், சூப்பர். டெஸ்ட் பண்ண ரிசல்ட் இப்ப பாக்குறோம். பேட்டரியோட லைஃப் எவ்வளவு இருக்கு அப்படின்போது 56% தான் இருக்கு. ஓகே. மினிமம் ஒரு 60%க்கு மேல இருந்தா தான் வந்து நல்ல இது பேட்டரி, நல்ல பேட்டரின்னு அர்த்தம். ஓகே. இப்போ அடுத்தது வந்து எஸ்ஓசினா ஸ்டேட் ஆஃப் சார்ஜ். ஓகே. எவ்வளவு அளவுக்கு சார்ஜ் ஆயிருக்கு. இப்போ நீங்க வண்டியில ஓட்டிட்டு வந்ததுனால 100% காமிக்குது. சரிங்க. அதுக்கு அடுத்தது வோல்டேஜ் 12.95. இப்போ ரன்னிங்ல சார்ஜ் ஆகும்போது 13 வோல்ட்டுக்கு மேல போகும். சரி. நார்மலுக்கு வரும்போது 12.6. சரி, அந்த மாதிரி வரும். ஓகே சார். அதுக்கு அடுத்தது வந்து ரெசிஸ்டன்ஸ். பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10க்கு உள்ள இருக்கணும். சரிங்க. இங்க இருக்கிறது வந்து 10.34 இருக்கு. அப்படின்னா இது என்னன்னா பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆயிருக்கு. சரி, ஓகே. 10க்குள்ள இருக்கணும். 10க்குள்ள எத்தனை இருக்கணும்? புது பேட்டரியில எவ்வளவு இருக்கும்? அது புது பேட்டரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3, 4 அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான். சரி, ஓகே. அது என்ன சார் 282A? 282Aங்கிறது வந்து உங்க பேட்டரி வந்து எவ்வளவு கொடுக்குது கரண்ட். சரி சரி. எவ்வளவு கொடுக்கும் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, ஓகே. அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அந்த மாதிரி இப்போ உங்களோட வந்து கம்மியா இருக்கு. சரிங்க. குறைஞ்சது வந்து ஒரு 500ன்னும் போது ஒரு 300க்கு மேல இருக்கணும். சரிங்க சார். சரி. உங்களுக்கு வந்து 282 இருக்குன்னா ஓரளவு கம்மியா தான் இருக்கு. சரி சார், ஓகே. ஸ்டாண்டர்ட் வந்து 500 அதனுடைய இது ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஓகே. இது பேட்டரி கண்டிஷன் அவுட் ஆஃப். ஓகே சார். இப்போ என்னோட பேட்டரியோட டீடைல் இது. ஆமா. என்ன இது வந்து பழைய பேட்டரிக்கு உண்டான டீடைல், எது குறைய என்ன கண்டிஷன்ல உங்க பேட்டரி வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம புதுசு பண்ண போறோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டீடைல்லாம் மாறுமா? இதே மாதிரி டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அதுல ரிசல்ட் என்னன்னு. ஓகே சார், போய் பார்த்துருவோமா? ஓகே சார், ரீஜெனரேஷன் ஆரம்பிங்க பார்ப்போம். ஓகே. இப்போ ரீஜெனரேஷன் ப்ராசஸ்க்கு போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம். பாருங்க, நம்ம பேட்டரிக்கு புது உயிர் கொடுக்கறதுக்காக வேலைகள், ஆப்ரேஷன் நடக்குது. ஹார்ட் ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன். சரி. நம்ம பேட்டரியில ஹார்ட் வீக்கா இருந்துச்சு, இப்போ ஹார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். இப்போ மெஷின் ஆன் பண்ணி இந்த பேட்டரிக்கு உண்டான செட்டிங்ஸ் செட் பண்ண போறோம். ஓகே சார், ஓகே. இந்த இதுக்கு என்னென்ன செட்டிங் பண்ணணுங்கிறது எங்களுக்கு என்ன ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. சரி. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பேட்டரிக்கு வந்து 12 வோல்ட் செட் பண்ணோம். ஒவ்வொன்று காட்டணும். ஓகே. இப்போ 12 வோல்ட் ஒரு பேட்டரின்றதுனால. ஓகே. அடுத்து வந்து ஆம்ஸ் வந்து எப்படின்னா இது எத்தனை ஏஹெச்ங்கிறத பொறுத்து இது பண்ணுவோம். நார்மலாக இப்போ 4
4 ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கோம். சரி. அடுத்து எத்தனை மணி நேரம் போடணுங்கிறத வந்து நம்ம செட் பண்ணுறோம். சரிங்க. 4 ஹவர்ஸ் போடுறோம். இப்போ இதில் வந்து 2 மோடு இருக்குது. ரீஜெனரேஷன் மோடு, சார்ஜிங் மோடு. இப்போ நம்ம போட போகிறது ரீஜெனரேஷன். சரி. சார்ஜிங்கிறது வந்து நார்மலாக நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி. ஆமாம், அது சும்மா இது வந்து ரீஜெனரேஷன் பண்ணா இப்போ உயிர் கொடுக்குறோம். உயிர் கொடுக்குறீங்க. சரி சார். ஸோ இப்போ அதை செட் பண்ணிக்கிறோம் முதல்ல. ஓகே. செட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வரோம் வெளியே. ஓகே. வந்துட்டு இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்தோம்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஒர்க்கிங் ஸ்டார்ட் ஆகுதா? ஸ்டார்ட் ஆகும். ஆன் ஆயிடுச்சுங்க. ஆன் ஆயிடுச்சா? இது என்ன சார், அவர் எதுவும் காட்டுதா? என்ன காட்டுது இதில்? இது இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன் உடனே காமிக்குது பாருங்க. எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு, எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது. சரி. இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்குது. ஓகே. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதனுடைய ஒரிஜினல் எவ்வளோ எடுக்கு அப்படிங்கிறத பொறுத்து இதாகும். சரி சார். இது என்ன கன்சியூம் பண்ணுது? வெறும் கரண்ட் தான் கன்சியூம் பண்ணுதா? இல்ல வேற எதுவும் கன்சியூம் பண்ணுதா? இது இல்ல, இது வந்து கரண்ட் கன்சியூம்னாலும் இதனுடைய மெத்தடு வேற. ஓகே. இப்ப சார்ஜிங் போது கரண்ட் எடுக்குது. ஆனா இது வந்து பல்ஸ் மோடு சார்ஜிங் வாங்க. சரி. ஒரு செகண்டுக்கு வந்து 80 வாட்டி விட்டு விட்டு அடிக்குது. அப்படிங்களா? ஆமா. எங்கன்னு அடிக்குது? அந்த அடிக்கிற இடம் அது வந்து உள்ளதான் அடிக்குது. ஆனா இங்க எதுவும் தெரியாது. இங்க எஃபெக்ட் எதுவும் ஆகுதா? இங்க எஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பபுள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதாக ஆரம்பிக்கும். வாட்டர்ல இருந்து அப்படியே பாயில் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஓ, பாயில் இது கொஞ்சம் நேரம் ஆக ஆமா, நேரம் ஆக வரும். சரி சார். ஓகே. நம்ம ரீஜெனரேஷன் பேட்டரி செட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிசினஸ் யாருக்கெல்லாம் செட் ஆகும் சார்? இமிடியேட்டா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பேட்டரி சேல் பண்றாங்க, பேட்டரி கடை வச்சிருக்காங்களா, அவங்களுக்கே வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இமிடியேட்டா செட் ஆகக்கூடிய பிசினஸ். ஏன்னா அவங்களுக்கு பேட்டரியை பத்தி தெரியும். இது அடிஷனலா வர்றதுனால அதை பத்தி இன்னும் நல்லா செஞ்சு கொடுக்கலாம் அவங்க. சரி சார். இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க வெறும் ரீசார்ஜ் தான் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எதுவும் ஒரு புது உயர்லாம் கொடுக்கல பேட்டரிக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நெத்தி அடியா ஒரு பதில் சொல்லுங்க. அதாவது ரீஜெனரேஷன் எடுத்துட்டு வர பேட்டரியை அதனுடைய கண்டிஷன் என்னங்கிறத முதல்லயே டெஸ்ட் பண்ணணும். நீங்களே பார்த்துருக்கீங்க. அந்த டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டு நாங்க பிரிண்டே எடுத்து கொடுத்துட்றோம். ரீஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பிரிண்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்தே கொடுத்துட்றோம் அவங்கள்ட்ட. இதை விட வேற என்ன பண்ண முடியுங்க? ஓகே சார். ஓகே, சூப்பர். எடுத்துடலாமா? முடிஞ்சிருச்சுங்களா? எப்படி சார்? சார் சார்ஜிங் போடல, ரீஜெனரேஷன் போட்டிருக்குது. ஆமா. இப்ப இவ்வளவு நேரம் தான் ஆயிருக்கு. சரிங்க. 4 மணி நேரம் கண்டிப்பா ஓடணும் இது. ஓ, அப்படியா? நான் கூட 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல முடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். 4 மணி நேரம் போட்டிருக்கு. 4 மணி நேரம் இங்கதான் செட்டில்டா. நானு விடி இங்கதான் படுத்திருக்கணும் போல இருக்கேன். சரி, ஓகே. அப்ப 4 மணி நேரம் சென்று பார்ப்போம் மக்களே. உங்களுக்காண்டி தான் லைவா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 1 hour தான் ஆயிருக்கு. இன்னும் 4 மணி நேரமா 3 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்டார்டிங்ல 0.4 ஆம்ஸ் எடுத்தது. ஆமா. இப்ப பாருங்க வோல்டேஜ் 14.4 போகுது. ஆமா, கூடிக்கிட்டே இருக்கு. ஆமா, கூடிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க 4 ஆம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கரண்ட் எடுத்துட்டு இருக்கு பல்ஸ் மோட்ல. ஓகே சார். ஆமாங்க சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ஆல்ரெடி இதாகிட்டு இருக்கு. கொதிக்குதா உள்ள? ஆமா, பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்களா. சரி சார். சரி. இப்ப ப்ராசஸர் நடந்துட்டு இருக்கு. அதான் இதுக்கு பேர் என்ன சார்? இது உள்ள வந்து நெகட்டிவ் செல் மேல ஒட்டிட்டு இருக்கிற சல்ஃபேஷன் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிட்டு இருக்குது இப்போ பல்ஸ் மோட்ல. ஓகே சார். ஓகே சார். ஹேமரிங் எஃபெக்ட்ல பல்ஸ் மோடு, அதனாலதான் அந்த இது இருக்கு, அஜிடேஷன். சரிங்க சார். உங்க பேட்டரிக்கு புது உயிர் கொடுத்தாச்சு. அப்படிங்களா? ஆமா. இனி உங்க 3 வருஷம் பழைய பேட்டரிய ஓகே இன்னொரு 3 வருஷத்துக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம் நீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். பாருங்க மக்களே, நம்ம டெட்டா கூடிய கண்டிஷன்ல இருந்த பேட்டரி 2022 வாங்கினது இப்போ 2026, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. அந்த பேட்டரிக்கு புது உயிர் கொடுத்து இன்னும் 3 வருஷம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒத்துழைப்புக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் நம்ம தெளிவாக காட்டியிருக்கோம். இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சார். இது ஃபைனல் ரிசல்ட். அப்படிங்களா? சரி சார். என்ன சார் ரிசல்ட் வந்திருக்கு? என்ன சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு வோல்டேஜ் நல்லா பில்டப் ஆயிருக்கு. ஓ, அப்படிங்களா? ஆமாம். சரி சார். மற்றபடி உங்களுக்கு வந்து சிசிஏ அளவு மொரல்லஸ் அதே அளவு தான் இருக்கு. ஓகே. 100% ஃபுல் சார்ஜ்லேயே இருக்கு. சரிங்க. லைஃப் வந்து இப்போ கான்ஃபிடென்ட்டாக ஒரு 55% இருக்கு அப்படிங்கிறது காமிக்குது. ஓகே. ஓகே. வோல்டேஜ் நல்லாவே ஏறி இருக்கு. 13+ போச்சுனாவே அது நார்மல். ஓகே, நல்ல கண்டிஷனில் இருக்கு. ஓகே. இப்போ ரீஜெனரேஷன் ஆயிடுச்சு, பேட்டரி ஆயிடுச்சு. இப்படி தான் பண்ணணும் இல்லை? பண்ணணும். ஆமாம். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ.
உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படா 4500 5000 கொடுத்து புது பேட்டரி மாத்துறதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். என் பேட்டரி நீங்க புதுசு பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப 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 நன்றி. ஓகே சார். ஓகே சார், இப்போ நான் இப்போ பண்ணியிருக்கேன் இல்லையா, இது எனக்கு எத்தனை வருஷம் லைஃப் கொடுக்கும் இந்த பேட்டரி? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்கப் நான் பொதுவாக சொல்லிடுறேன். இப்போ ஏன்னா புதுசு வாங்கினேன், இப்போ ஆல்ரெடி 3 வருஷம் ஓட்டிட்டேன். இன்னும் எப்படியும் எனக்கு அதிகபட்சம் 6 மாசமோ அல்லது 1 வருஷமோ வரும்னு சொல்லி என்னோட எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ நான் இந்த உங்கள்கிட்ட இது புதுப்பிச்சிருக்கேன் இல்லையா, இதுக்கப்புறம் எவ்வளோ லைஃப் கிடைக்கும் எனக்கு? இது உங்கள் பேட்டரியோட உள்ளே இருக்கிற செல் கண்டிஷனை பொறுத்து இன்னும் 3 வருஷமே கூட வரலாம். அப்படிங்களா? ஆமாம் சார், கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. உள்ளுக்குள்ள பாப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்து டெட் ஆகிற கண்டிஷன் வருது, அதுக்கப்புறம் என்னால் இது மாதிரி ரீஜெனரேட் பண்ண முடியுமா? இன்னொரு வாட்டி உங்கள் பேட்டரியோட செல் கண்டிஷன் நல்லா இருந்ததுன்னா அப்படிங்களா, ஒரு வாட்டியும் ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். என்ன சார் இது ரொம்ப சூப்பரான சிஸ்டமா இருக்கு. சார், எனக்கு இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க. இதை பத்தி எனக்கு டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி பிசினஸ் பண்றது, எப்படி இது மூலமா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க சார். இவ்வளவு ஒரு அருமையான பிசினஸை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா என்னோட மக்கள் எதிர்பார்ப்பாங்க எப்படி இதை பிசினஸ் பண்றதுன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். ஆமா, கண்டிப்பா. உங்க முந்தைய வீடியோக்கு அப்புறம் எங்க தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு 700 பேர்த்துக்கு மேல இந்த மெஷின் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்களா சார்? சூப்பர் சூப்பரா. அது இல்லாம இப்ப 7 இடத்துல இப்ப மெஷின் போட்டுட்டாங்களா? அருமை சார், அருமை. வாங்கி அவங்களும் இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார், ரொம்ப ஈவன் இந்த ரீஜெனரேஷன் வேணும்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளால இருந்து, கர்நாடகால இருந்து, ஆந்திராவில இருந்து கூட கால் வருது நமக்கு. சூப்பர் சார். எப்ப அங்கெல்லாம் அனுப்ப போறீங்க? இப்போ இன்னும் கூடிய சீக்கிரம் இப்போ நான் ஆந்திராவில் இது பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆந்திராவில் ஒருத்தர் போட்டார். சூப்பர். கர்நாடகாவில் போடுறேன்னு சொல்லிட்டு அவரே டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு கொட்டேஷன் வாங்கியிருக்காரு. சரி சரி. ஈவன் மைசூர்ல இருந்து, கர்நாடகா மைசூர்ல இருந்து கூட ஒருத்தர் மெஷின் போடுறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே குறைஞ்சது ஒரு 40,000 பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இப்போ அவங்க பஸ்ல அல்லது பார்சல் சர்வீஸ்ல பேட்டரி போட்டு நாங்க ரீஜெனரேட் பண்ணி மறுபடியும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். சரி சார். பெங்களூர்ல இருந்து யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பகி காரோட பேட்டரி, சரி, லெட் ஆசிட் பேட்டரி, அவங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பெங்களூர் நாங்க போய் அந்த பேட்டரி எல்லாம் செக் பண்ணிட்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க இருந்து பெங்களூர்ல இருந்து 4 பேட்டரியா எடுத்துட்டு ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வருவாங்க. நாங்க ரெடினோம்னா அடுத்த நாள் அடுத்த நாள் 4 பேட்டரி கொடுத்துட்டு இந்த நாளா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏறக்குறைய 24 பேட்டரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். சூப்பர் சார். அன்னைக்கு நான் வரும்போது ஒரு 10 பேட்டரி வச்சிருந்தீங்களா? அது எப்படி? அதுவும் அவரு ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப இடையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சில மறுபடியும் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்களுக்கு கான்பிடன்ட் லெவல் அதிகம். சரி, கண்டிப்பா பேட்டரியால இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் போய் செக் பண்ணி பார்த்தோம். அவங்க இன்வெர்டர் ப்ராப்ளம். ஓ அப்படியா? சரி சரி. அதுக்கப்புறம் சார் இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெர்டர் ப்ராப்ளம், நீங்க இன்வெர்டர் கொஞ்சம் இது பண்ணிக்கீங்கன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் இல்லை. மாத்தி இன்வெர்டர் மாத்தி பண்ணிட்டாங்க. மறுபடியும் அதே பேட்டரி ஓடிட்டு இருக்கு. சூப்பர். மக்களே பாத்துக்கோங்க, வீட்டுல எல்லாம் இன்வெர்டர் வாங்கி நீங்க ஒவ்வொரு பேட்டரி 50,000 60,000 போட்டு வாங்கி வச்சிருப்பீங்க, பெரிய பெரிய பேட்டரிஸ்லாம். அதெல்லாம் சப்போஸ் லைஃப் முடிஞ்சதும் தூக்கி மட்டும் போட்டீங்க, இங்க எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுப்பிச்சு கொடுத்துருவாங்க. அடுத்த 3 வருஷம் அதே பேட்டரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து. ஓகே சார், இது மூலமா இப்போ ஆல்ரெடி எடுத்திருக்காங்க இல்லையா உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க? எத்தனை நாள் ஆச்சு கொடுத்து? அவங்க எடுத்து இப்போ ஒரு 2-3 மாசம், ஒரு சிலர் 5-6 மாசம் ஆயிருக்கு. சரி. இப்ப எல்லாருமே கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? இப்போ சென்னையில மட்டுமே இப்போ ரொம்ப நாளா இல்லாம இப்பதான் ஒருத்தர் போட்டாரு. சரி. இப்ப எங்களுக்கு ஏற்கனவே கால் பண்ணாங்க இல்லைங்களா, ரீஜெனரேஷன். இப்ப மெஷின் வாங்குறவங்க எல்லாத்துக்கும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த 30-40,000 கால் வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதுல ரீஜெனரேஷன் எல்லாம் வேணும்னு கேட்டவங்க லிஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு, சரி, இப்ப அவங்க வாட்ஸ்அப்லயே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இப்ப சென்னை ரீஜெனரேஷன் கிளையண்ட்னு ஒரு குரூப் இது பண்ணி அவங்கள எல்லாத்தையும் அதுல ஆட் பண்ணி விட்டு இப்ப சென்னையோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். அதுல இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறவங்களுக்கு நீங்களே கஸ்டமரும் கொடுத்துருவீங்க. கஸ்டமரும் இப்ப கொடுத்துருக்கோம். சூப்பர் சார், ரொம்ப அருமையா இருக்கு சார் இந்த விஷயம். அதனால எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சென்னையில மட்டுமே டெய்லி ஒரு 5 பேர் 6 பேர் போயிட்டு இருக்காங்க. அவருக்கு மெஷின் வருவாங்களா இல்லையா எப்படின்னு தெரியலையே அப்படின்னு. இப்ப என்ன மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஒவ்வொரு பேட்டரிஸ்க்கும்? இல்ல எல்லாருமே அந்த சேம் இது ஃபாலோ பண்றோம் நாங்க. எது சார்? எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் பேட்டரிஸ் எல்லாம்
ஒரு ஏஹெச்சுக்கு 20 ருபீஸ் மேலே சரி. சார்ஜ் பண்ணுறோம். சரி. ஒரு 100 ஏஹெச் இருக்குன்னா 20 ருபீஸ்னா 2000 ருபீஸ். 2000 150னா 150 into 20 ம். அது 3000 ருபீஸ். அதே 200 ஏஹெச்னா 4000 ருபீஸ். பெரிய பெரிய பேட்டரி. பெரிய பேட்டரிஸ். சின்ன பேட்டரிஸ்க்கு இந்த டூ வீலர் காரு இதெல்லாம் வந்து ஒரு 10 ருபீஸ் பர் ஏஹெச். சரி. அது 400 500 600 அந்த மாதிரி. சூப்பர் சார், ரொம்ப அருமையான பிஸ்னஸ் சார். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா மக்களுக்கு. ஓகே சார், இப்போ இந்த ஊரில் இப்போ உங்களோட ஃப்ரான்ச்சைசி அவைலபிள் இருக்குது. இப்போ யாருக்காவது ரீஜென்ரேஷன் பண்ணணும், பேட்டரி போயிருச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு போய் ரீஜென்ரேஷன் பண்ணி கொடுக்கணும்னா எங்கே லொக்கேஷனில் நீங்கள் அவைலபிள் இருக்கீங்க போய் கொடுக்குறக்கு? எந்தெந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் நான் சொல்றேன். ஓகே. அந்த அவருடைய அட்ரஸை வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகே சார். நீங்க அதை பார்த்துக்கிட்டு உங்களுடைய பேட்டரியை நீங்க அந்தந்த இடத்துக்கு போய் புதுப்பிச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே சார். எந்தெந்த ஏரியாவில் இருக்குது சார்? சின்னப்பூர், சென்னை, ராணிப்பேட்டை, ம் காஞ்சிபுரம், ம் மதுரை, திண்டுக்கல், தேனி, பட்டுக்கோட்டை, ம் இப்போ கூடிய சீக்கிரம் கோயம்புத்தூர். ஓகே. இப்போதைக்கு இவ்வளோ இந்த இடத்துல தான் இருக்கு. ஆனால் நிறைய என்கொயரிஸ் வந்திருக்கு மெஷின் வாங்குறேன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா ஸ்டேட்டில் ஃபுல்லாகவே வந்து மெஷின் வர ஆரம்பிச்சிடும். சரி. நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே போய் நீங்கள் வந்து இந்த பேட்டரியை கொடுத்து ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்ப அருமையாக இருந்தது. ஓகே சார், இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா பேட்டரி இல்லாத வீடும் இல்லை மனுஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லொக்கேஷன் எங்கே இருக்குது, இப்போ யாராவது உங்ககிட்ட ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, இந்த டீட்டெயிலாம் சொல்லுங்கள் சார். சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு ஆப்போசிட்லேயே எங்களுடைய இது இருக்குது. நீங்கள் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. ஓகே. அதனால யார் முந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடம். அதனால நல்ல விஷயம் சார். இப்போ வந்து நானே கேட்கணும்னு இருந்தேன், யாராவது ஒரே ஊரில் 2 ஃப்ரான்ச்சைசி கேட்டால் கொடுப்பீங்களா? அந்த இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேடியஸுக்கு கொடுக்க மாட்டோம். சரி. அந்த மாதிரி ஒரு பாலிசி நாங்கள். சரி சார். அப்படி கொடுக்க மாட்டீங்க. இப்போ ஒரே ஆள் 2-3 ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும், வேற வேற ஏரியாலாம் அப்படி எதுவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரே ஒருத்தர் எல்லா டிஸ்ட்ரிக்டும் 3 மெஷின் போடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஏரியாவுக்கு அவர்களே விட்டுருக்கோம். ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அப்படியா? ஆமா. இங்க இப்போ மதுரை, திண்டுக்கல், தேனி 3 இதுக்கும் வந்து அவங்களே எடுத்திருக்காங்க. ஒரே ஆள் எடுத்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் எடுத்திருக்காரு. அவரே 3 மெஷின் 9 மெஷின் போட போறாரு மொத்தம். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்ல பிசினஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு புது தொழில் தொடங்குறதுக்காக உங்களையும் நம்பி வருவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி பாருங்க மக்களே, காலையில் வந்தது ஃபுல் நைட் ஆகி போச்சு. அதாவது ரீஜென்ரேஷன் பண்ணி பாருங்கள் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகி பழைய பேட்டரியை புதுசு பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நமக்கு. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் தாராளமாக ஓடுங்கிறாங்க. ஆனால் டெட் கண்டிஷன் தான் இது இந்த பேட்டரி 100% சொன்னால். ஏன்னா 2022 வாங்கினது, இப்போ 2026.